லூர்து நகர் அன்னை விசுவாச வளர்ச்சி என்று லூர்து அன்னையின் திருநாளை கொண்டாடுகின்றோம். 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி, அதாவது இந்த நாளில்தான் அன்னை மரியாள் லூர்து என்ற நகரில் பெர்னதத் என்ற சிறுமிக்கு காட்சி கொடுத்தார். அந்த காட்சிகள் 18 நாட்களாக 18 முறை நடந்தது. அதில் முதல் காட்சி தான் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி நடந்த காட்சி. அதன் நினைவாகத்தான் இந்த திருநாளானது கொண்டாடப்படுகின்றது. திருச்சபை எல்லா மரியாளின் காட்சிகளையும் அங்கீகரிப்பது இல்லை. திருச்சபை அங்கீகரித்த மிக முக்கியமான ஒரு மாதாவின் காட்சி என்று சொன்னால் அது லூர்து நகரில் பெர்னதத் என்ற சிறுமிக்கு அன்னை அளித்த காட்சியை அது அங்கீகரித்திருக்கிறது. அதனால் தான் இந்த திருநாளை திருச்சபையானது பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த திருநாளை நோக்கி பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் பெர்னதத் என்ற சிறுமிக்கு காட்சி கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் ஆசைப்படுகிறார் தெரியுமா? இந்த காட்சியின் வழியாக நீங்கள் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எப்படி என்று பார்த்தால், அன்னை மரியாள் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி காட்சியளித்த பொழுது மெசபியேல் என்ற குகை அருகில் தான் காட்சியளித்தார். அங்கு யார் இருந்தார்கள் தெரியுமா? எத்தனை பேர் இருந்தார்கள் தெரியுமா? ஒரே ஒருவர் மட்டும்தான் இருந்தார். அவர்தான் பெர்னதத் என்ற அந்த சிறுமி. அவரும் கூட விசுவாசத்தோடு அன்னை மரியாள் காட்சியளித்த உடனேயே அவர் அந்த காட்சியை ஏற்றுக்கொண்டாரா என்றால் இல்லை. ஏனென்று கேட்டால், காட்சி அவருக்கு அந்த தினத்தில் தான் முதன் முறையாக தெரிந்தது. அவருக்கும் அந்த பெண்மணி யார் என்று தெரியவே இல்லை. ஆகவே அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த காட்சியை பார்த்து, அந்த பெண்மணியை பார்த்து பயந்து போய்விட்டார். உடனடியாக இவர் அன்னை மரியாளா இல்லையா என்று தெரியவும் இல்லை. ஒருவேளை சாத்தானின் சோதனையாக கூட இருக்கலாம் என்று சொல்லி பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் என்று சிலுவை அடையாளம் வரைகிறார். அடையாளம் வரைந்த அந்த நேரத்தில் அன்னை மரியாளும் அதே சிலுவை அடையாளத்தை வரைந்தார். மீண்டும் 2ஆம் முறையாக பெர்னதத் சிறுமி அந்த சிலுவை அடையாளத்தை வரைகின்றார். வரைந்த பிற்பாடும் கூட அவரால் அந்த காட்சியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பயந்து போய்விட்டார். இதை வீட்டில் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தார். ஆனால் கூட இருந்தவர்கள் எல்லாம் அவரது அன்னையிடம் சொல்ல, அவரது அம்மா இனிமேல் நீ அந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டார். ஆனாலும் கூட மீண்டும் அதே இடத்திற்கு சொல்கிறார். மீண்டும் மீண்டும் அன்னை மரியாள் அவர்கள் அவருக்கு காட்சி தருகிறார்கள். காட்சி அளித்த அந்த நாளில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிறிது சிறிதாக மெசபியேல் என்ற குகையை நோக்கி வர ஆரம்பிக்கிறார்கள். முதலில் ஒரே ஒரு சிறுமி பெர்னதத் மட்டுமே அந்த இடத்தில் அன்னையை பார்க்க வந்தார். நாட்கள் ஆக ஆக ஜூலை மாதம் தான் அந்த காட்சி நிறைவுக்கு வருகிறது. ஜூலை மாதம் நிறைவுக்கு வந்த பொழுது 8000 மக்களுக்கும் மேலாக அந்த இடத்தை ஒவ்வொரு நாளும் சந்திக்க வந்ததாக நமக்கு வரலாறு சொல்கின்றது. அதே சமயத்தில் பெர்னதத்தின் விசுவாசமும் என்னவாகின்றது? நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகின்றது. மக்களின் எண்ணிக்கை வளர்ச்சி அடைகிறது என்று கேட்டால் மக்களின் விசுவாசம் வளர்ச்சி அடைகிறது. பெர்னதத் அந்த இடத்தில் தொடர்ச்சியாக வருகிறார் என்று கேட்டால் பெர்னதத்தின் விசுவாசமும் வளர்ச்சி அடைகின்றது. ஆக அன்னை மரியாள் காட்சி தந்தது எதற்காக? விசுவாசத்தில் மக்களும் சரி பெர்னதத்தும் சரி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த குறிக்கோள் நிறைவேறிற்று. இன்றைய தினத்தில் ஒரு வருடத்திற்கு லூர்து நகரை நோக்கி செல்லக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை செல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த அளவுக்கு விசுவாசம் வளர்ச்சி அடைகிறது என்பதைத்தான் லூர்து நகர் காட்சியானது நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இதைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். கடவுள் அன்னை மரியாளிடம் வந்து பேசிய பொழுது அவரும் ஒரே ஒரு பெண்மணி தான். கடவுள் மீது விசுவாசம் கொண்டு கடவுளால் இயலாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று கபிரியேல் தூதரிடம் சொல்லி, கபிரியேல் தூதர் சொன்ன பொழுது நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னதால் தான் அந்த ஒற்றை பெண்மணியிடமிருந்து விசுவாசம் வளர்ச்சி பெற்று உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் பரவி இருக்கின்றது. அதே பாணியைத்தான் பெர்னதத்திடமும் கடைபிடித்து இந்த ஒற்றை சிறுமி வழியாக
கடவுள் மீது மக்கள் கொண்ட விசுவாசம் பரவ வேண்டும் என்று கடவுள் திருவுளம் கொண்டார். ஆகவேதான் விசுவாச வளர்ச்சியானது லூர்து நகரிலிருந்து மிக அதிகமாக பரவி இருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? நான் ஒற்றை ஆள்தான், ஒற்றை ஆளாக இருந்து கடவுள் மீது நான் விசுவாசம் கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்தை நான் எனக்குள்ளாரையே வைத்துக் கொள்ளக்கூடாது. எவ்வாறு பெர்னதத் சிறுமி எல்லாரிடம் சென்று நான் அன்னை மரியாளை பார்த்தேன் என்று சொல்லி விசுவாசத்தை வளர்ச்சியடைய வைத்தாரோ, அதே போன்று என்னிடம் இருக்கக்கூடிய விசுவாசத்தை மற்றவர்களுக்கும் சொல்லி மற்றவர்களும் விசுவாசத்தில் வளர்ச்சியடைய வைக்க வேண்டும் என்பதுதான் லூர்து நகர் காட்சி நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடமாக அமைகின்றது. செய்வோம், விசுவாச வளர்ச்சியை பெறுவோம். அந்த வளர்ச்சி எனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் சென்று சேர்வதற்கு லூர்து அன்னை நமக்கு பரிந்துரை செய்வாராக.